முதலாக விடுதலை புலிகளுடைய தலைவரான பிரபாகரன் அவர்களை சந்தித்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். இங்கிருந்து கிளம்பி ஒரு வாரம் ஆயிடுச்சு உள்ளே போகிறதுக்கு. ஒரு இலங்கையில் என்ன பண்ணுறாங்க, தம்பி வந்து எல்லாமே சொல்லப்படும். சிங்கப்பூர்லேருந்து போகலாமா இல்லை மும்பையிலேருந்து போகலாமா, அப்படி ஒரு 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 விவாதம் போயிட்டுருக்கு. திடீர்னு பெங்களூர்லேருந்துன்னு உத்தரவு வருது. பெங்களூருக்கு போயிட்டு இருக்கும்போது வேண்டாம் நாளைக்கு திரும்ப வாங்கன்னு வருது. ஜெகதீஷ்னு ஒரு தம்பி இருக்கான்ல, எங்கூட இருப்பான், பார்த்துருப்பீங்க. அவன் நான் தான் அனுப்பிவிட வர்றான், திரும்பி வாங்கன்னு. நான் இங்கேயே பயணம் சொல்லிட்டேன். பயணம் வந்து எல்லாருக்கும் தெரியல, சொல்லலை. அண்ணன் காசி ஆனந்தன் அவர்கள், ஐயா நெடுமாறன், அண்ணன் குலத்துருமணி 3 பேருக்கு சொன்னேன். திரும்பி வந்து படுத்துட்டோம். அடுத்த நாள் அங்கே போனோன்னா அவன் துணி ஏற்றுமதி இறக்குமதி கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ்ஸு அதை சொல்லுங்கள். அவன் அங்கே அந்த இருக்கிறவனுக்கு தெரியுது என்னையே நல்லா, என்ன ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறா அப்படின்ட்டு அவன் வந்து கேட்குறான், என்னையே பார்க்குறான். அது சரி, நீ ஏன் வந்து ஊர்லேருந்து போகலை அப்படின்னா, இன்றைக்கி உறவினர் வீட்டுக்கு வந்தேன், சரி இப்படி போகணுன்னு. அது எதை கேட்டு பார்த்தா நான் பதிலில் சமாளிச்சுட்டே இருந்தேன். சரி போ அப்படின்னு அனுப்பிட்டான். அங்கே என்ன சொல்லப்படுது, நீ போய் பெண்ணு இருக்கிற இடத்துல இமிக்ரேஷன் ஆஃபீஸர் வந்து அந்த இடத்துல நுழைவு அனுமதி கொடுக்குறவ பெண் அதிகாரிகிட்ட போ அப்படின்னு ஒரு உத்தரவு இருக்குது. அவள் வந்து இந்த பக்கம் ஒரு ஆண் நண்பர்கிட்ட பேசிக்கிட்டு என்னை மூஞ்சியும் பார்க்கல. அப்போ தான் தெரியுது ஏன் பெண்ணுக்கிட்ட போக சொல்கிறாங்க. ஹவு மெனி டேஸ்னால் நான் வந்து எப்படி இருந்தாலும் 1 மாதம் குத்தி கொடுத்துருவான் அவன். சும்மா 15 நாள்னு சொல்லுங்கள், எல்லாமே எனக்கு சொல்லப்பட்டுருச்சு. இது பண்ணி குத்தி அவன் பார்த்துக்கிட்டே குத்தி கொடுத்துட்டான். நான் ஒன்றும் பெருசாக எடுத்துகிட்டு போகல. சேகுவரா படம் ஒரு ஒரு புகைப்படம், எங்கள் அண்ணனுக்கு ஒரு கடிகாரம், இது 2 எடுத்துக்கிட்டு வச்சுருக்கேன்.